நிகழ்தகவு. குடும்பத்துடன் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த முதியவர், உருட்டுக்கட்டை பயங்கர ஆயுதங்களுடன் வீடு புகுந்த கிராம மக்கள். வீட்டில் இருந்த 5 பேரையும் காட்டுமிராண்டித்தனமாக அடித்து துன்புறுத்தி தீ வைத்து எரித்த கொடூரம். கிராம மக்களிடம் இருந்து தப்பி காவல் நிலையத்திற்கு ஓடிய 16 வயது சிறுவன் கூறியதை கேட்டு திகைத்து நின்ற போலீசார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை தீ வைத்து எரித்து கொலை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன வன்மம்? நள்ளிரவில் நடந்தது என்ன? 24 மணி நேரமும் பிஸியாவே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 13 வயசு பையன் ஒருத்தன் மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கான். உடம்பு முழுக்க பெட்ரோல் வாசனை, கண்கள் முழுக்க கண்ணீர்னு வந்த பையனை பார்த்த அங்கிருந்த போலீஸ்காரங்க, என்ன தம்பி ஆச்சு, எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்திருக்க, எதுக்கு அழுகிறன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த 16 வயசு சிறுவன் சொன்ன விஷயங்களை கேட்டு போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்று இருக்காங்க. ஏன்னா சிறுவனோட அப்பா, அம்மா, அக்கான்னு எல்லாரையும் கிராம மக்கள் ஒன்னா சேர்ந்து உயிரோட கொளுத்துனதுதான். இந்த சம்பவம் நடந்தது நடுராத்திரி 1 மணிக்கு. பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டத்துல டெட்மாங்கிற சின்ன கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல மொத்தமே 20 to 40 வீடுகள் தான் இருக்கு. அதுல ஒரு வீட்டுல தான் காளி, சீதா தேவி தம்பதி குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள். மூத்த மகன் பாபுலாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 13 வயசான இளைய மகன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கான். காளியும் சீதா தேவியும் ஆன்மீகத்துல அதிக நம்பிக்கை கொண்டவங்க. அடிக்கடி வீட்ல ஏதாவது பூஜை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. காளி வீட்ல இரவு பகல்னு எப்பவும் சாம்பிராணி வாசமோ வினோதமான சத்தங்களும் வந்துட்டே இருந்திருக்கு. காளி வீட்ல பூஜை நடந்துச்சுன்னா அதுக்கு மறுநாள் அந்த கிராமத்துல யாராச்சும் செத்து போயிடுவாங்களா. கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல யாராச்சும் உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு காரியம் நடக்கிற அன்னைக்கு இன்னொரு வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் உயிரிழந்துடுவாங்களா. இப்படியே கிராமத்துல உள்ளவங்களோட வீட்டுல யாராவது உயிரிழக்கிற சம்பவம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால கிராமமே சோகத்துல இருந்திருக்காங்க. என்ன நடக்குது, நல்லா இருக்கிறவங்களும் திடீர்னு செத்துடுறாங்க, அப்ப நம்ம கிராமத்துக்கு யாராவது செய்வின பண்ணிட்டாங்களான்னு கிராம மக்கள் யோசிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல காளி வீட்டுல மட்டும் எல்லாரும் வழக்கம் போல ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருந்திருக்காங்க. இது ஊர் மக்களுக்கு வயித்தெரிச்சல கிளப்பி இருக்கு. கிராமத்துல எல்லார் வீட்லயும் துக்க சம்பவம் நடக்குது. ஆனா காளி வீட்டுல மட்டும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காளி குடும்பம் தான் பூஜைங்கிற பேர்ல பில்லி சூனியம் பண்ணி கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் செய்வினை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க குடும்பத்தை தவிர மத்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் துக்க நிகழ்வுகளும் அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னு நினைச்சிருக்காங்க கிராம மக்கள். இதனால செய்வினைய பத்தி காளி குடும்பத்துக்கிட்ட கேட்டு கிராம மக்கள் அடிக்கடி சண்டையும் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் இந்த ஊர்ல இருக்க கூடாது, வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடிடுங்க, இல்லன்னா உங்க குடும்பத்தையே உயிரோட தீ வச்சு எரிச்சிடுவோம்னு எச்சரிச்சிருக்காங்க. எங்களை எதுக்காக ஊரை விட்டு போக சொல்றீங்க? எங்க வீட்டுல பூஜை பண்ணி சாமி தான் கும்பிடுறோம், மத்தபடி இந்த செய்வின பில்லி சூனியமெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க எந்த தப்புமே பண்ணலையேன்னு சொல்லியிருக்காரு காளி. ஆனா அவர் சொன்னதை எதையும் கிராம மக்கள் காது கொடுத்து கேட்கல. காளியும் அந்த கிராமத்திலிருந்து வேற எங்கேயும் போகல. காளி குடும்பத்தை இப்படியே சும்மா விட்டோம்னா மாறி மாறி நம்ம குடும்பத்துல யாராச்சும் உயிரிழந்துட்டே தான் இருப்பாங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு முடிவு பண்ண கிராம மக்கள் காளி குடும்பத்தை தீ வச்சு எரிக்க திட்டம் போட்டிருக்காங்க. ஜூலை 6ஆம் தேதி நைட்டு காளியும் அவங்களோட குடும்பமும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி காளியோட வீட்டுக்குள்ள புகுந்து காளியையும் அவரோட மனைவி சீதா தேவி, மகன் பாபுலால்னு 5 பேரையும் உருட்டு கட்டையால காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்காங்க.
எல்லாத்துக்கும் மேல கொடுமையோட உச்சமா அந்த 5 பேரையும் ஆள் நடமாட்டம் இல்லாத புதர்கிட்ட இழுத்துட்டு போய் அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி உயிரோட தீ வச்சு கொளுத்துனதுல உடம்பு முழுக்க தீ பத்தி எரிஞ்சிருக்கு. நெருப்புல சிக்கி 5 பேரும் கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. மூட நம்பிக்கையால குடும்பத்தையே தீ வச்சு எரிச்ச கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்ச 13 வயசு சிறுவன் இந்த விஷயத்த தன்னோட தாத்தா பாட்டி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் போய் சொல்லி இருக்கா. சிறுவன் சொன்னதை வச்சு போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தப்ப சிறுவனோட அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, அண்ணின்னு 5 பேரும் தீயில எரிஞ்சு போய் சடலமா கிடந்திருக்காங்க. சடலங்களை கைப்பற்றின போலீஸ்காரங்க கிராம மக்கள் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு அப்புறம்தான் எத்தனை பேர் சேர்ந்து 5 பேரையும் தீ வச்சு எரிச்சு கொண்டாங்கங்கிற விஷயம் தெரிய வரும்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. நிகழ்தகவு